ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நான் தைக்கிறதுக்காக இத்தனை ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஃபுல் ப்ளவுஸு வந்து எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா நான் ஸ்டிச் பண்ண போகலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கான நூல் எல்லாமே எடுத்து வச்சுட்டு நம்ம இன்றைக்கி ஒர்க்கு வந்து ஃபுல்லாக இது முடிச்சிடணும் அப்படின்ட்டு நான் நினச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த 4 சாரீக்கும் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாமே நம்ம இப்போ ஃபினிஷ் பண்ணி நாளைக்குள்ளே கொடுத்தாகணும். முன்னே காட்டின ப்ளவுஸும் அந்த 5 ப்ளவுஸும் இங்கே ஒரு 4 ப்ளவுஸ் மொத்தம் ஒரு 9 ப்ளவுஸும் சீக்கிரமாக தைச்சி அவங்களுக்கு 2 நாள் தரணும்னு சொல்லிட்டு இருக்கேன். எல்லாமே ஒரே கஸ்டமர் தான். இந்த 2 ப்ளவுஸ் மட்டும் அவங்களோட சிஸ்டர்து. முன்னே காட்டின ஒரு 5 ப்ளவுஸும் இப்போ ஃபஸ்ட்டு காட்டின ஒரு 2 ப்ளவுஸும் ஒரே கஸ்டமர். மொத்தம் 9 ப்ளவுஸும் ஒரே ஃபேமிலியிலேருந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக சீக்கிரமாக முடித்து தந்துடணும் அப்படின்ட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருக்கேன். இன்றைக்கி ஒர்க்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆரம்பிக்கிறேன். பட் வந்து கொஞ்சம் வீட்டு வேலை இருந்துச்சு. எல்லாமே முடித்து வச்சுட்டு நம்ம உக்காந்தோன்னா சீக்கிரமாக தைக்கலாம். நடுவில் ஏதாவது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சாலும் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அதுக்காகவே நான் எல்லாமே வேலையெல்லாம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறேன். ஃபுல் ப்ளவுஸும் வந்து முடிச்சுட்டேன். எல்லாமே சாதா ப்ளவுஸ் தான், லைனிங் எதுவும் இல்லை. சாதா ப்ளவுஸ் வந்து தைக்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் சீக்கிரமாக தைச்சிட்டேன். எல்லாமே ஒரே அளவு தான், எம்மிங் எதுவும் வைக்கலை. ஸ்லீவுக்கு மட்டும் எம்மிங் வைக்கிறேன். கழுத்துக்கு எல்லாமே டபுள் ஸ்டிச்சிங்கே போட்டுவிட்டேன். எல்லாமே இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி காட்டன் ப்ளவுஸ் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இப்போ இந்த வெயில் சீசனுக்கு வந்து காட்டன் ப்ளவுஸ் வந்திருக்கா இல்லை லைனிங் ப்ளவுஸ் அதிகமாக வந்திருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். என்கிட்ட ஒரு 2-3 கஸ்டமர் மட்டும்தான் காட்டன் ப்ளவுஸ் வந்திருக்கு. மீதி எல்லாமே லைனிங் அதுதான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த 3 ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணேன். இது உங்களுக்கு வீடியோவில் காட்டல. இந்த 3 ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணிவிட்டேன். நார்மல் நெக்கு தான் வச்சுருக்கேன், எந்த ஒரு டிசைனும் இல்லை. பைப்பிங்கு ஒரு ப்ளவுஸ் மட்டும் தான் வச்சுருக்கேன். இந்த ஆஃப் ஒயிட் ப்ளவுஸ்க்கு மட்டும் வச்சுருக்கேன். ஏன்னா இது சாரீ ஃபுல்லாக ரெட்டு கலர்ஸ் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு. ரெட் கலர் பூ வந்திருக்கு சாரீ ஃபுல்லாக. அதே மாதிரி ப்ளவுஸ்க்கு மட்டும் ப்ளைனாக வச்சா நல்லா இருக்கான்ட்டு அந்த ரெட் கலர் கலரில் நான் வந்து பைப்பிங் வச்சுருக்கேன். ஃப்ரண்ட்டில் வந்து பாக்கழுத்து வச்சுருக்கேன். பாக்கழுத்து வச்சுட்டு ஃப்ரண்ட் நெக் வச்சுருக்கேன். ஒரு சில கஸ்டமரும் முன்னாடியும் பாக்கழுத்து போடுவாங்க. என்கிட்ட ஆல் வெரைட்டிஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக ஃப்ரண்ட்டில் ரவுண்டு மட்டும்தான் போடணுன்னு ஒன்றும் இல்லை. ஃப்ரண்ட்டில் வந்து கழுத்து போடுறவங்களும் என்கிட்ட இருக்காங்க. ஃப்ரண்ட்டில் அதுக்கப்புறம் பேக் சைடும் வச்சு தைச்சி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னாங்க. அதனால் நான் வந்து ஃப்ரண்ட்லேயும் வச்சு பேக் சைட்லையும் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஃபுல் ப்ளவுஸும் முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கோட வேலை வந்து முடிச்சுட்டேன். மீதி இருக்கிற ப்ளவுஸ் வந்து நாளைக்கு முடிச்சு கொடுத்துடலான்னு இருக்கேன். இன்றைக்கி வரைக்கும் இவ்வளோ தான் முடிஞ்சது. இதுக்கு வச்சு கொடுத்தாவே நம்மளுக்கு டைம் சரியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எந்த பாட்டு வந்து பிடிச்சிருக்கு, நான் எந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி வீடியோ போடணுன்றதை எங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.